ஜூன் போனால் ஜூலை காற்றே கண்பா. வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ கடைசி ஒரு 3 மாதமாக நம்ம ஸ்ப்ரிங் சீசன் பார்த்தோம்ல, அந்த பார்த்த எல்லாத்தையுமே நம்ம இப்போது ட்ரையலிஸ்ட் தான் பண்ண போகிறோம். ஃப்ரெண்டு கேட்டான், டே உனக்கு என்னடா வேறு ட்ரையலிஸ்ட் மட்டும் தான் பண்ண தெரியுமா, வேறு எதாவது கண்டென்ட்லாம் பண்ண தெரியாதான்னு கேட்டான். ஸோ என் ஃப்ரெண்டு கரெக்டு தான். வளன்னு பேசாமல் வாங்க நம்ம ட்ரையலிஸ்ட்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் டயர் லிஸ்ட்டில் என்னென்னலாம் வச்சுருக்கேன் நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு கோட்டட், அடுத்தது வேறு லெவல், அடுத்தது நல்லா இருக்குது, அடுத்தது ஓகே, அடுத்தது வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ நம்ம ரேங்கிங் பண்ண போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து விச் வாட்ச். ஸோ ஃபஸ்ட்டு இதில் பிளாட் பார்த்துடலாம். ஸோ பிளாட் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ப்ரோட்டாகனிஸ்ட் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து பாதுகாப்பு தரணும். பாதுகாப்பு தரவங்களோட பேர் தான் வந்து நீக்கோ. எதனாலனா நம்மளோட வந்து நீக்கோ வந்து ஒரு விச். நம்மளோட நீக்கோவா சொன்னேன், சாரி, என்னோட நீக்கோ. ஸோ நம்மளோட நீக்கோ வந்து எப்போவுமே மேஜிக் பண்ணும்போதெல்லாம் அந்த மேஜிக் தப்பாக போயிடும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு புக்கில் இருக்க ட்ரெஸ்ஸை வந்து தன்னைத்தானே போகணுன்னு பார்க்குறாங்க, பட் அது கடைசியில். ஸோ பிளாட் பார்த்துட்டிங்கன்னா இதான், பட் எல்லாமே ஃபன்னாக கொண்டு போயிருந்தாங்க, எங்கேயும் போர் அடிக்காமல். ஸோ எக்ஸ்பெஷலி நீக்கோ. ஸோ நான் வந்து இதை பற்றி எக்கச்சக்கமாக பேசணுனால நான் இதை ஒரு தனியாக ஒரு கண்டென்ட் போடுறேன். அண்ட் இப்போதைக்கு இதை வேறு லெவலாக கோட்டாடான்னு எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. பட் நான் வந்து இதை வந்து கோட்டாவில் தாங்க போடுவேன், ஏன்னா எனக்கு இந்த அனிமே ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ நான் இதை பற்றி தெளிவாக போட்ட பிறகு நீங்கள் போய் பாருங்கள். ஸோ நம்ம பார்க்க போகிறது ப்ளீஸ் புட்டிம் டாக்குமினாசான் தான். ஸோ நான் இதை பற்றி என்ன பேசுகிறது, ஸோ ஸ்ட்ரைட்டாக வேஸ்ட் ஆஃப் டைமில் போட்டு நம்ம மற்ற வேலை பார்க்க வேண்டியதான். இதை நம்ம பார்க்க போகிறது வந்து வின்பேக்கர் தான். ஸோ வின்பேக்கரோட ஃபஸ்ட்டு சீசனே நான் ஆக்சுவலாக இப்போ தான் பார்த்தேன், ஏன்னா கன்சிரோலில் வந்து இது பண்ணியிருந்தாங்க தமிழ் டப். செகண்ட் சீசன் இன்னும் பார்க்கல கை. ஸோ செகண்ட் சீசனுக்கும் கண்டிப்பாக தமிழ் டப் வரும், நான் அப்போது தான் பார்ப்பேன். ஓகேவா? இப்போ இதை வேறு லெவலாக இல்லை கோட்டரில் போடலாமான்னு சந்தேகமாக இருக்குது. நான் இதை வேறு லெவல் தான் கைஸ் போடுவேன். ஸோ ஏன்னா இது சைக்காலஜியை பற்றி பேசுகிற மாதிரி தான் கைஸ் வந்து நான் பார்க்குறேன் இது. ஓகேவா? நான் வந்து இதை பற்றி ஒரு ஃபுல் வீடியோ வந்து போடுறேன். ஓகேவா? ஸோ அப்போ பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிறது வந்து லாசரோஸ் தான். ஸோ லாசரோஸ் பற்றி நான் போன வாரம் தான் ஒரு வீடியோ போட்டேன் கைஸ். ஸோ நீங்கள் பார்க்கலன்னா போய்ட்டு கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ நான் அதை கண்டிப்பாக வந்து வேறு லெவல் தான் கைஸ் போடுவேன், ஏன்னா பிளாட்டு எல்லாமே ஆக்ஷனு, இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற சீன்ஸு எல்லாமே டாப்பு டக்கரு. ஸோ நீங்கள் பார்க்கலன்னா நீங்கள் கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபயர் ஃபோர்ஸோட வந்து 3ஆவது சீசன் தான். ஸோ நான் இதை கோட்டல் தாங்க போடுவேன், கோட்டலில் போட்டு தான் பேசணுமே, ஏன்னா அந்த மாதிரி ஒரு தரமான சீரீஸ். ஸோ நீங்கள் பார்க்கலன்னா போய்ட்டு கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பாப்பிகேரி டைரி. ஸோ இதெல்லாம் கணக்கில் இல்லை, கண்டிப்பாக கோட்டல் தான். ஓகேவா? ஒரு சிம்பிளான ஒரு பக்காவான நீங்கள் ஒரு சீரீஸ் பார்க்கணுன்னா இதை நீங்கள் கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது த பிகினிங் ஆஃப்டர் தி எண்ட். ஸோ இதோட பிளாட்டு அண்ட் அதோட வந்து ஸ்டோரி எல்லாமே வந்து சோலோ லெவலிங்கை விட பக்காவாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் பிளாட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா அதை கண்டிப்பாக நீங்கள் கோட்டோவில் தான் போடணும். பட் ஸோ ஒரு பக்காவான சீரீஸ் ஒரு மொக்கையான ஸ்டூடியோ கிட்ட மாட்டினா ஸோ என்ன நடக்கும்னு ஸோ நம்ம இப்போ பார்த்துன்னு தான் இருக்கோம். மொக்கையான ஒரு ஸ்டூடியோ கிட்ட மாட்டேன் தான் கைஸ் நான் இதை வந்து இப்போது இந்த இடத்துல போடுறேன். ஸோ நீங்கள் பார்க்கணுன்னா போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நிஞ்சா அண்ட் அசாசின் லிவிங் டுகெதர். நான் பிளாட்லாம் சொல்ல வேணாம், ஒரு நிஞ்சாவும் ஒரு அசாசினும் வந்து ஒரே இடத்துல தங்கிக்கிறாங்க. ஸோ அப்படி தங்குறதுனால என்னென்ன நடக்குது தான் இதோட பிளாட்டு. ஸோ இது பார்த்த வரைக்கும் வந்து ஃபன்னாகவே கொண்டு போயிருந்தாங்க. ஸோ கடைசி எபிசோட் பார்த்து முடிக்கும் போது இது ஒரு நல்ல சீரீஸ் அப்படின்னு தோணுனால நான் இதை வந்து நல்லா இருக்குது நான் அப்படின்னு போடுறேன் இதை. ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது சில்ட்ரன் ஆஃப் சினோஜி ஃபேமிலி. ஸோ நான் இதை பற்றி சொல்கிறேன் தெளிவாக. ஸோ மொத்தம் அந்த குடும்பத்தில் வந்து 2 பிரதர் அண்ட் 5 சிஸ்டர்ஸ். ஸோ கடைசி பொண்ணுக்கு பர்த்டே அண்ட் அவங்க ஃபாதர் வந்து ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறாரு. சரி வாங்க எல்லோரும் போய் கேட்போம். ஸோ என் கடைசி பொண்ணுக்கு பர்த்டே, பொண்ணுன்னு சொன்னால் ஞாபகம் வருது, நீங்கள் யாரும் என் பொண்ணும் இல்லை பையனும் இல்லை, எல்லாம் தத்தெடுத்து தாண்டா வளர்த்தாண்டே. அடா பாவி, இது தெரிஞ்சிருந்தா முன்னாடியே. ஸோ பிளாட்டு வந்து அவங்க அப்பா சொல்லிட்ட பிறகு எப்படி போவோன்னு ஸோ நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. பட் அப்படி போச்சான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் அப்படி தான் போச்சு. பட் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாகவும் பண்ணியிருந்தாங்க, ஏன்னா நம்ம அப்படியே சொல்லிட முடியாது. ப்ராக்டிக்கலாகவும் கொஞ்சம் பண்ணியிருந்தாங்க. நான் எக்கச்சக்கமாக பேசணுங்க. ஸோ நான் அதனால் இதை ஒரு ஃபுல் வீடியோவில் நான் பண்ணுறேன். இப்போதைக்கு நான் இதை வந்து கடைசிக்கு ஒரு மேலே இருக்கிறதுல போடுறேங்க. ஏன்னா நான் அது கடைசியில் தான் போட்டிருப்பேன்.
பட் கடைசிக்கு போடாத காரணம் வந்து நான் சொல்கிறேன். ஸோ நம்ம பார்க்க போகிறது காலு த ஜெனட்டிக் ரொமான்ஸ். பாட்டு பார்த்துட்டிங்கன்னா ஸோ நம்மளோட வந்து ஹீரோயினுக்கு வந்து எல்லாமே வந்து மறந்துடுச்சு. உங்களோட வந்து பாஸ்ட்டை பற்றி ஸோ கண்டுபிடிச்சாங்களா இல்லையா தான் நண்பா இதோட மிச்ச கதை. ஸோ நான் பிளாட்டு வந்து வேறு மேலோட தான் சொல்லியிருக்கேன், ஏன்னா ஃபுல்லாக சொல்லலை. மிஸ்டரி த்ரில்லர் மாதிரி தான் கொஞ்சம் அங்கங்கே வந்து போகும். ஸோ அப்படி போகிறதுமே ஸோ இதோட வந்து பாசிட்டிவ் தான். ஸோ நான் பர்டிகுலராக இதுக்குன்னு ஒன்று கண்டிப்பாக போடுவேங்க, ஏன்னா இதை பற்றி எக்கச்சக்கமாக பேசணும். ஓகேவா? ஸோ இது நீங்கள் பார்க்கலாமான்னு வேணாம்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்க்க சொல்லுவேன். ஓகேவா? ஸோ நான் இதை வேறு லெவலில் போடுறேங்க, ஏன்னா இது வேறு லெவலில் இருந்தது. ஸோ எல்லா டைல் லிஸ்ட்டையும் பண்ணி முடிச்சாச்சு கைஸ். ஸோ நான் வந்து ஸ்ப்ரிங் சீசனில் வந்து நான் கொஞ்சம் தான் கைஸ் பார்த்தேன். ஸோ நான் கொஞ்சம் பார்த்ததுனால தான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிருக்கேன், கம்மியாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ சம்மர் சீசன் சும்மா ஃபயராக இருக்குது கைஸ். ஸோ சம்மர் சீசன் பற்றி நம்ம கண்டிப்பாக ஒரு வீடியோ போட்டு பேசுவோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் சொன்ன சீரீஸில் நீங்கள் ஏதாவது பார்த்துருக்கீங்களா இல்லைனா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பார்த்துருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து நான் உங்களை மறுபடியும் வந்து பார்க்குறேன் கூடிய சீக்கிரம். ஸோ அண்டில் தென், peace.